வடகரை சோழ நாட்டு வடகரை தலங்களிலே 33வது தலைமுறையிலே நாம் தரிசிக்கக்கூடிய 87வது திருத்தலம். இத்திருத்தலத்திற்கு திருநாரையூர் என்று பெயர். சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார்குடி சாலையில் குமராட்சி என்ற இடத்தை அடைந்து அங்கிருந்து 1 கிலோமீட்டர் சென்றால் இக்கோயிலை அடையலாம். சாலையில் சிமெண்ட் பலகை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். சற்று குறுகலான பாதை, ஆனால் கோயில் வரை செல்லலாம். தற்போது ரோடு புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக கேள்விப்படுகிறோம். ஆக கோயில் வரை காரில் செல்கிறோம். நாங்கள் சென்ற பொழுது குமராட்சியில் இறங்கி நடந்து சென்றோம் 1 கிலோமீட்டர். இங்கே இந்த திருநாரையூருக்கும் நம்முடைய திருமுறைகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்கே இந்த தலத்தினுடைய சிறப்பு என்றால், துர்வாசர் என்கின்ற ஒரு முனிவர் தவம் செய்த பொழுது கந்தர்வன் ஒருவன் அவருக்கு இடையூறு செய்கிறார். உடனே சாபத்தால் அவன் நாரை பறவையாக மாறிவிடுகிறான். பிறகு அவருடைய உத்தரவின்படி இந்த திருநாரையூர் வந்து இங்கு தவம் செய்து முத்தி பெற்றதாக நாரையுடைய சாபம் தீர்த்த தலம். அதனால் இதற்கு திருநாரையூர் என்று பெயர். நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அவதரித்த திருத்தலம். இவருடைய தந்தையார் ஒரு முறை தினம்தோறும் கோயிலுக்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து வருவார். நம்பியாண்டார் நம்பிகள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது ஒரு நாள் தந்தையாருக்கு ஆலயத்திற்கு செல்ல இயலாத நிலை ஏற்பட்ட பொழுது அவங்க அன்னையார் கையிலே ஒரு பாத்திரத்திலே உணவு செய்து இதை பிள்ளையாரை அருந்தி வைத்து பிள்ளையாருக்கு சாப்பிட வைத்து வா என்று அனுப்புகிறார்கள். இந்த பாலகன் நம்பியாண்டார் நம்பிகள் அங்கே சென்று விநாயகர் பெருமானிடம் சென்று அவரிடம் இந்த உணவை அருந்த சொல்ல சாமிக்கு நைவேத்தியம் பண்ணா அது சாப்பிடுமா, என்ன சாப்பிடல. நம்மளா சரின்னு மூடி எடுத்து இருந்திருப்போம். ஆனா இவர் வந்து அப்பா வீட்டுக்கு போனா நம்மளை திட்டுவார் நினைச்சிட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணது, விநாயகர் பெருமானே அப்பா கொடுக்கிற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டீங்க, இந்த நைவேத்தியத்தை நீங்க சாப்பிடலன்னா நான் வந்து வீட்டுக்கு போக மாட்டேன் அடம்பிடிச்சு அவர்கிட்ட அடம்பிடிக்க பிள்ளையார் அந்த உணவை தானாக எடுத்து சாப்பிட்டு திருத்தலம். இங்குள்ள பிள்ளையார் உளியால் செதுக்கப்படாதவர். பொல்லா பிள்ளையார் என்றால் தான் தோன்றி என்று பெயர். இங்குள்ள இந்த பொல்லா பிள்ளையாரின் அருளை கொண்டு தில்லையில் சேமித்து வைத்திருந்த தேவார திருமுறை உலகுக்கு வெளிப்படுத்தினார் நம்முடைய நம்பியாண்டார். அவ்வளவு நம் திருமுறையோடு தொடர்புடைய திருத்தலம். என்னுடைய திருநாமம் சவுந்தரநாதன். அழகரசன் என்பது என்னுடைய திருநாமம். இறைவி திரிபுர சுந்தரி. தலமரம் புன்னாகம் என்ற மரம். தீர்த்தம் காருண்ய தீர்த்தம். இது கோயிலுக்கு எதிரில் உள்ளது. திருஞான சம்பந்த பெருமானாலும் அப்பரடிகளாலும் பாடல் பெற்ற திருத்தலம். நாங்கள் சென்ற பொழுது இக்கோயில் திருப்பணி செய்யப்பட்டு 1984ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் நாள் அங்கே மகா கும்பாபிஷேகம் செய்த நிலையிலே சென்று இறைவனை தரிசித்தோம். கிழக்கு நோக்கிய திருக்கோயில். ஏனெனில் நேற்றைய கோயிலை பட்ட வருத்தத்திற்கு இந்த கோயில் ஆகா பரவாயில்ல, இது போல நம்முடைய காணாட்டம்புலியூர் கோயிலும் புதுப்பித்தால் பரவாயில்லை என்ற ஏக்கத்தோடு மகிழ்வோடு ஒரு வறுமையை சந்தித்து ஒரு செழுமையை சந்திக்கும் பொழுது ஏற்படும் மகிழ்ச்சியோடு இறைவனை வழிபட்டு கிழக்கு நோக்கிய திருக்கோயில். முகப்பு வாயிலை கடந்தும் உள்ளே நிறைய இடம் இருக்கிறது. அங்கே நந்தி மண்டபம், கொடிமரத்து விநாயகர் உள்ளார்கள். ஆனால் நாங்கள் கொடிமரம் அங்கே நிறுவப்படவில்லை. வடப்பாள் அம்பாள் சன்னதி. உள்கோபுரம் 3 நிலைகளை உடையது. 2 கோபுரங்கள் அங்கே. உள் முகப்பு வாயிலின் மேற்புறத்திலே ரிஷபாரூடர் நம்முடைய விடையேறிய பெம்மான் வண்ணச்சுதையிலே மிக அழகாக காட்சி தருகிறார். நேரே மூலவர் சன்னதி தெரிகிறது. உட்பிரகாரத்திலே வலம் வரும்போது சந்தானாச்சாரியார் சன்னதி உள்ளது.
அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய திருக்கோயில் நால்வருடன் சேர்ந்து ஐவராக சேக்கிழார் பெருமானும் அகத்தியரும் பகமுனிவரும் ஒரே கல்லிலே அடிக்கப்பட்டு மிக அழகாக எழுந்தருளியுள்ளார். அடுத்த தரிசனம் இத்தலத்திற்கு சிறப்பாக உள்ள நம் திருமுறை தந்த விநாயகர், திருமுறை காட்டிய விநாயகர் பொல்லாப்பிள்ளையார் சன்னதி. இதை சுயம்பு பிரகாசர் சன்னதி என்று அப்பகுதி மக்கள் அழைக்கிறார்கள். ஏனெனில் விநாயகர் பெருமான் சுயம்பு திருமூர்த்தி. 2 இடங்களில் விநாயகர் சுயம்பாக புகழ் பெற்று இருக்கிறார். ஒன்று கற்பக விநாயகர் திருக்கோயில், என்ன, இரண்டாவது இந்த பொல்லாப்பிள்ளையார் திருநாரையூர். சன்னதிக்கு முன்பகுதியிலே மங்களூர் ஓடு என்ற பழைய ஓடு போட்டு மேய்ந்திருந்தார்கள். வலம்புரி விநாயகராக பிள்ளையார் தரிசனம் தருகிறார். இவர்தான் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் கொடுத்த உணவை உண்டவர். இச்சன்னதியிலே உட்புறத்தில் திருமுறை கண்ட வரலாறு வண்ணப்படங்களாக வைக்கப்பட்டுள்ளன. நம்பியாண்டார் நம்பிகள், ராசராசன் ஆகியோருடைய சிலைகள் அங்கே இருக்கின்றன. அடுத்து சுப்பிரமணியர், கஜலட்சுமி, திருமூலநாதர் சன்னதிகளும் தலமரமும் யாகசாலையும். அடுத்துள்ள சன்னதியிலே நவகிரகங்கள், சனி பகவான், பைரவர், சூரியன் திருவுருவங்கள் ஒரே வரிசையில் வைக்கப்பட்டுள்ளன. வளம் முடித்து முன்மண்டபத்தில் நுழைந்தால் வடப்பால் நடராஜ சபை உள்ளது. இடப்பால் நம்பியாண்டார் நம்பிகள் பாடியுள்ள திருநாரையூர் இரட்டை மணி மாலை பாடல்களும் தேவார பதியங்களும் பதிக்கப்பட்டுள்ளன. அப்படியே பயின்ற வண்ணம் துவார வணங்கி சென்று உற்சவ திருமேனிகளை தரிசிக்கலாம். இவற்றுள் நாரை, பொல்லாப்பிள்ளையார், ராசராசன், சந்திரசேகரர், நால்வர் முதலிய திருமேனிகள் கண்கொள்ளா காட்சியாக அற்புதமாக இருக்கின்றன. கோஷ்டமூர்த்தங்களுள் தட்சிணாமூர்த்தியும் துர்க்கையும் தனி சன்னதிகளாக ஆக்கப்பெற்று வழிபட பெறும் அளவுக்கு சிறப்புடைய திருத்தலம். நேராக மூலவர், அவருடைய திருநாமம் சவுந்தரநாதர் என்கின்ற அழகரசன். இறைவனுடைய திருநாமமே அழகரசன். சுக்கர் இல்லையா, மீனாட்சி பெருமான் சோமசுந்தரர் என்று பல்வேறு நாமங்கள் பெற்றிருந்தாலும் இங்கு சுந்தரநாதர் என்கின்ற அழகரசராக சௌந்தரிய நாயகி துணையோடு அவ்வளவு இருவரும் அழகாக பெருமான் இருக்கிறார். அவரை அப்படியே ஓடி தழுவிக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அச்சகர் குறுக்கே நின்றார். பிற்பாடு நிகழ்ந்தது. கோயிலுக்கு எதிரில் நம்பியாண்டார் நம்பிகள் அவதரித்த அவருடைய இல்லம், அவருடைய வீடு அவர் பெயரிலே நினைவாலயமாக 14/9/1984 ஆக்கப்பட்டுள்ளது. முன்புறத்தில் வளைவு உள்ளது. நம்பியாண்டார் நம்பிகள் விதானத்தின் கீழ் நின்ற திருக்கோலத்தில் கையில் அபிஷேக கலசத்துடன் காட்சி தருகிறார். இதன் பின்னிடம் நந்தவனமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வேலை நடந்து கொண்டிருந்தது. நந்தவனமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது. இத்திருக்கோயிலுக்கு நித்திய கட்டளை திட்டம் ஒன்று திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்து அதிபரின் தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இங்கே தலபுராணத்திலே பகர் மார்க்கண்டர் திருநாரை பாண்டவாதி பல முன்னாள் அகமார் அன்பால் விதியுளியே அர்ச்சித்து இறைஞ்ச அவ்வவர்க்கு தக மா கருணை புரிந்தருளி தமியேம் பிறவி நீங்க நலம் மிகமா வளம் சேர் நாரையூர் வாழ் விமலன் தாழ் பணிவாம் என்று அங்கே தலபுராணத்திலே இந்த திருத்தலத்திலே பகர், மார்க்கண்டர், நாரை, பாண்டவர்கள் என்று பலரும் வழிபட்ட திருத்தலம் என்று அந்த தலபுராணம் பேசுகிறது. திருநாரையூர் அட்டைமணி மாலையிலே நம்முடைய பெருமான் நம்பியாண்டார் நம்பிகள் என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து
தன்னை நினைய தருகின்றான். பொன்னை விரசு கமல் சோலை என் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான் என்று விநாயகரை பாடி பரவுவார். அப்படி ஒரு அற்புதமான விநாயக பெருமான் அங்கே இருக்கிறார். அதுபோல இங்கே காஞ்சி சிதம்பரம் முனிவர்கள் சுப்பிரமணிய பெருமான் மீது சேர்த்திருப்போவை என்று பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். அதிலே முகில் போல் பொழியும் மூவர் திருமுறை கண்டெடுக்க சோழேசன் முக்காலத்தில் இயல்புணர்த்த முத்த நம்பியாண்டார் தாழ் புகழ அங்கே நிவேதித்த பொற்பார் மோதக ஆதி எல்லாம் பொருந்த துதிக்கையால் எடுத்து புசிக்க அவர்தாம் பின் கேட்க மகிழைங்கர மகிழ் ஐங்கரத்தோன் கனக சபை வாயுக்குள் இருக்குதென்றே வந்தே அருள திருமுறையால் வையமெல்லாம் வாழ்வைக்கும் திகழ் நாரையூர் குமரா சிறியேன் சிற்றில் சிதையேழே தெய்வ குறப்பின் மணவாழா சிறியன் சிற்றில் சிதையேலே என்று பாடுவார். அப்படியே அங்கே சிதம்பரம் முனிவர் மணல் வீடு கட்டியதும் அதை முருகப்பெருமான் சிதைத்தது. அதுக்கு சிற்றில் சிதையல் இந்த குழந்தைகள் விளையாட்டு, மணல்ல வீடு கட்டினா ஒரு குழந்தை இடிச்சு போயிடும். அதுபோல முருகப்பெருமான ஒரு கற்பனையாகிய பாடல் இதிலே இந்த தல வரலாற்றை பாடுகிறார். முகில் போல் பொழியும் மூவர் திருமுறை கண்டெடுக்க, அதாவது வேண்டிய வரங்கள்லாம் அலைபோல் பொழியக்கூடிய திருமுறை கண்டெடுக்க சோழேசன் ராஜராஜன் அங்கே போய் கேட்க முக்காலத்தின் இயல்புணர்ந்த முத்தர் முக்காலம் தெரிந்தவர் நம்பியாண்டார் நம்பி. அவர் புகழ அங்கே அந்த சோழரசன் கேட்கிறான், சாமி தாங்கள் கொடுத்த நைவேத்தியத்தை விநாயகர்மான் உண்டாராமே, எங்களுக்கும் அந்த தவம் வேண்டும் என்று கேட்க மோதகாதிகள் நிறைய விநாயகர் பிடித்தமான நிவேதனங்கள் வைத்து வழிபட விநாயக பெருமான் துதிக்கையால் அந்த மோதகாதிகளை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்படியே அமைதியாக பார்க்க நம்பியாண்டார் நம்பிகள் விநாயக பெருமானிடம் ராஜர மன்னர் தேடி வந்த இந்த திருமுறைகள் மூவர் திருமுறைகள் எங்கே இருக்கின்றன என கேட்க விநாயக பெருமான் சொல்கிறார் என்ன என்று, கனக சபைக்கு வாயுதிக்குள் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று விநாயக பெருமான் கூறினாராம். என்ன ஆக விநாயகர் இல்லையில் நமக்கு திருமுறையே கிடையாது. எவ்வளவு பெரிய உண்மையான வரலாறு இது. ஆனா நம்மள நிறைய பேர் சிவாலயத்துக்கு போனா விநாயகர்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்க சிவபக்தராம், காமெடி பீஸுங்க. என்ன பண்றது, திருமுறையை கெடுத்து நாம் பாடுறதுக்கே இந்த விநாயகர் தான் காரணம் இல்லையா? இது தல வரலாறு, இது உலகறிந்த வரலாறு. அடுத்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடும் பொழுது தீவினையாயின தீர்க்க நின்றான் திருநாரையூர் மேயான் பூவினை மேவு சடைமுடியான் புடைசூழ படபோதும் ஆவினில் ஐந்தும் கொண்டு ஆட்டு உகந்தான் அடங்கார் மதில் மூன்றும் ஏவினையை இது அழித்தான் கடலே பரவா எழுவோமே என்று பேசுவார். அப்பரடிகள் பண்ணினான் நான்மறை பாடலோடு ஆடலும் எண்ணிலார் புறமூன்று எரி செய்ததும் நன்னினார் துய தீர்த்தலும் நாரையூர் அன்னலார் செய்கை அம்ம அழகிதே என்று பேசுவார். நீ நினைடா உன் துயரெல்லாம் தீர்த்திருவாருங்க நாரையூர் ஈசன் எவ்வளவு அழகிய செய்கையுடையவர் என்று அப்பரடிகள் பேசுவார். வள்ளல் பெருமானுக்கு இறைவனை பாடவில்லை, அது ஒரு பாடல், அது ஒரு பெரிய விளக்கம், அது பிறகு பார்க்கலாம். ஏனென்றால் இங்கே வள்ளலாருடைய அருட்பாவில் சில பாடல்கள் 2 வரி சொல்றது காரணத்தை பிறகு சொல்றேன். மெனாட்டு தேரையூர் செங்கதிர் போல் செம்மணிகள் நின்றிலங்கும் நாரையூர் மேவு நடுவு நிலையே என்று வள்ளல் பெருமான். இத்திருக்கோயில் சிவபிரகாசநாத சுவாமி தேவஸ்தானம் என்றும் சவுந்தரநாத சுவாமி திருக்கோயில் என்றும் வழங்கப்படுகிறது. ஊர் திருநாரையூர். இங்குள்ள பொல்லா பிள்ளையார் அருளால் நமக்கு திருமுறை கிடைத்தன நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக. இங்குள்ள அம்பாள் திரிபுர சுந்தரி, தலமுறம் புன்னாகம் தீர்த்தம் காருண்ய தீர்த்தம், இறைவன் சவுந்தரநாதர், ஞானசம்பந்த பெருமானும் அப்பரடிகளும் பாடிய திருத்தலம்,
நம்பியாண்டார் நம்பிகள் அவதரித்த திருத்தலம், அவருடைய அவதார இல்லம் அவர் பெயரிலே கோயிலுக்கு அருகில் உள்ளது. அடுத்ததாக நாம் காணக்கூடிய திருத்தலம் திருக்கடம்பூர். சோழ நாட்டு வடகரை தலங்களிலே இது 34வது, நம் தலைமுறையிலே 88வது திருத்தலம். மக்கள் பேச்சு வழக்கிலே திருக்கடம்பூர் மேலக்கடம்பூர் என்று வழங்கப்படும். மேலைனா மேற்கு திசையில் உள்ள கடம்பூர் என்றுள்ளது, கிழக்கடம்பூர் ஒன்று உண்டு. ஆக இது மேல் திசையில் இருக்கும் மேலை கடம்பூர் மேலக்கடம்பூர் என்று மக்கள் வழக்கிலே வழங்கப்படுகிறது. இந்த கருவறையினுடைய அடிப்பாகம் குதிரை பூட்டிய தேர்வோல் அமைப்பிலே கருவறை இருக்கிறது. சக்கரங்களோடு அப்படியே கோயில் நகர்ந்து வர்ற மாதிரி உள்ள திருக்கோயில். இதற்கு கரக்கோயில் என்று பெயர். மன்னிக்கும், கரக்கோயில் என்று பெயர். கடம்ப மரம் இதன் தலமரமாதலின் ஊருக்கு கடம்பூர் என்று பெயர். சிதம்பரம் எய்யலூர் வழியாக காட்டுமன்னார்குடி பேருந்தில் ஏறினாள். வழி எய்யலூர்னு போட்டுருவோம். சிதம்பரத்துல காட்டுமன்னார்குடி பேருந்து, அதில் சென்றால் இத்தலத்தை அடையலாம். அல்லது காட்டுமன்னார்குடி வழியாக சென்றார் எய்யலூர் சாலையில் வந்து இவ்வூரை அடையலாம். மெயின் ரோட்டின் முதலில் கீழக்கடம்பூர் 2 கிலோமீட்டர் என்று கை காட்டி இருக்கும். அதற்கடுத்து மேலை கடம்பூர் உள்ளது. ஓமமாம்புலியூர் வழிபட்டு அங்கிருந்து சுருக்கமான குறுக்கு வழியிலே கடம்பூர் வர விரும்புவோர் ஓமாம்புலியூர் காட்டுமன்னார்குடி சாலையில் மேவூர் வந்து அங்கிருந்து ஆயக்குடி சாலையில் சென்று ஆயக்குடி தாண்டி எய்யலூர் காட்டுமன்னார்குடி மெயின் ரோட்டில் வந்து காட்டுமன்னார்குடி பக்கமாக சென்றால் காட்டுமன்னார்குடி மெயின் ரோட்டில் வந்து பக்கமாக திரும்பி சென்றால் மேலக்கடம்பூரை. அதாவது கொஞ்சம் சுத்து வழி. ஆனா நீங்க சிரமலாக சிதம்பரம் எய்யலூர் வழியா காட்டுமன்னார்குடி போற கோயிலுக்கு சென்றால் இக்கோயிலை அடையலாம். அடுத்ததாக நீங்கள் காட்டுமன்னார்குடி எய்யலூர் சாலையில் வந்து அந்த ஊரை அடையலாம். இப்படி மிக சிறப்புடைய தடவழி பேருந்து ஆலயம் வரை செல்ல வசதியுள்ள ஒரு திருக்கோயில். ஆனால் காரில் செல்ல வேண்டுமானால் நீங்கள் எந்த சமயத்தில் சென்றாலும் தயவு செய்து மழைக்காலத்தில் இங்கே செல்லாதீர்கள். ஏனெனில் அந்த பயணம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தென்கடம்பை திருக்கர கோயிலான் நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பரடிகள் பாடி அருளிய வாக்கிற்குரிய திருத்தலம் இந்த தென்கடம்பை மேலக்கடம்பூர். ஊர் கிழக்க இருப்பது கீழக்கடம்பூர் என்றும் மேலே இருப்பது மேலக்கடம்பூர் என்றும் ஒரே ஊர் இரு பிரிவாக உள்ளது. கீழே கடம்பூரில் உள்ளது கடம்பூர் இளம் கோயில் என்னும் அப்பருடைய வைப்புத்தலம். அதுவும் அப்பரடிகள் பாடப்பட்டது. மேலக்கடம்பூருக்கு பாடி அப்படியே சென்று விட்டார், கோயிலுக்கு செல்லவில்லை. இக்கோயில் நாங்கள் சென்ற பொழுதே அழிந்து போயிருந்தது. ஆலயம் இல்லை. நாங்கள் சென்ற பொழுது உள்ளே போய் வழிபடக்கூட வழி இல்லாத ஒரே அப்படி இருந்தது. இன்னைக்கு கோயில் இருக்கா இல்ல கரை இருக்கான்னு தெரியல. மேலைக்கடம்பூர் ஏதோ பரவாயில்ல, இறையருளால் வழிபடும் வண்ணமும் இருக்கிறது. இந்திரன் வழிபட்டு அமுத கலசமும் முருகன் வழிபட்டு வில்லும் பெற்ற சிறப்பு தலம் இந்த திருத்தலம். அங்காரகன் செவ்வாய் வழிபட்ட தலமாதல் இங்கே செவ்வாய் தோஷம் உடையவர்கள் வந்து வழிபட அந்த தீங்கு நீங்கும். இறைவன் அமிர்தகடேஸ்வரர், அம்பிகை வித்தி ஜோதி நாயகி, சோதி மின்னம்மை என்பது அம்பாளுடைய திருநாமம். தலமரம் கடம்பு, தீர்த்தம் சக்தி தீர்த்தம். இது கோயிலுக்கு சற்று தூரத்தில் உள்ளது. இத்திருக்கோயில் நகரத்தாரால் திருப்பணி பெற்ற கோயில். ஞானசம்பந்தர் அப்பர் பாடல் பெற்ற திருத்தலம். ராசகோபுரம் 3 நிலைகளை உடையது. கிழக்கு நோக்கிய வாயில், உள்ளே கொடிமரம் கிடையாது. முன்மண்டபத்தில் நின்று பார்த்தால் நேரே மூலவர் சந்நிதி. வளப்பால் அன்னை தெற்கு நோக்கிய திருக்கோலத்திலே இருக்கிறார். வெளிமண்டபத்திலே நவக்கிரக சன்னதி உள்ளது.
உள்மண்டபத்தில் நடராஜ சபை உள்ளது. திருமேனி மிக பழமையான நடராஜ திருமேனி அங்கே இருக்கிறது. சாமி சன்னதியில் உள்பக்கத்தில் உற்சவ திருமேனிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. நடராஜர் சிவகாமி இருவரும் கற்றிருமேனியாக இருக்கிறார்கள். மூலவர் லிங்க திருமேனி ஒருபுறம் சாய்ந்து சற்று கூர்மையாக இருக்கிறார். பிரகாரத்தில் உள்ள விநாயகர் திருவுருவம் அதுவும் சற்று சாய்ந்துள்ளது. இதற்கு காரணம் அங்கு கூடக்கூடிய தலவரலாறு என்னவெனில், இந்திரனுடைய தாய் இத்தல இறைவனை வழிபட்டு பல காலம் அங்கேயே தங்கி இருக்கிறார். அவளுக்கு வயதாகி ரொம்ப அப்படி தடுமாறி கொண்டிருக்கும் நிலையிலே எளிதாக வழிபட இந்திரன் குதிரைகளை பூட்டி இக்கருவறையை இழுத்து செல்ல முற்படுகிறான். என்ன சாமியுடைய கருவறை, அதனாலதான் இந்த கருவறை தேர் போல இருக்கும், குதிரை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். உடனே அவன் விநாயகபெருமானை வேண்ட மறந்து அந்த குதிரை விரட்டுகிறான். ஆகவே விநாயகர் வலது காலை ஊன்ற சேர் அப்படியே அசையாமல் நின்று விட்டது. இன்று வரை தன் பிழை உணர்ந்த இந்திரன் கருவறை எடுத்து செல்லும் முயற்சியை விட்டு இங்கிருந்து வழிபட்டு செல்கின்றான். விநாயகர் ஊன்றிய நிலை இருப்பதால் இச்சன்னதியில் விநாயகர் சற்று சாய்ந்திருப்பார், சாமியும் அவ்வாறே இருப்பார். சுப்பிரமணியர், நால்வர், மகாலட்சுமி, துர்வாசர், பைரவர், சனி பகவான், சந்திரன், சூரியன் சன்னதிகள் இருக்கின்றன. கருவறை சுவரின் வெளிப்புறத்தில் அழகான சிற்பங்கள் உள்ளன. அவற்றுள் அம்பாளை தன் தொடை மீது அமர்த்தி ஆலிங்கனமூர்த்தியாக பெருமான் காட்சி தரும் சிற்பம் அளவிட முடியாத லயிப்புத்தன்மையுடைய அனுபவிக்க வேண்டிய அழகு. அடுத்ததாக இத்தரத்திலே தினம்தோறும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இத்திருக்கோயிலில் பெருவிழாக்கள் ஏதும் கிடையாது. நவராத்திரி முதலிய சில விசேஷங்கள் மட்டும் நடக்கின்றன. நாம் இரண்டாவதாக வழிபட்ட திருத்தலம் மேலக்கடம்பூர் என்கின்ற திருக்கடம்பூர். இந்திரன் அமுத கலசமும் முருகப்பெருமான் வில்லும் வழிபாட்டினால் பெற்ற திருத்தலம். இறைவன் அமிர்தகடேஸ்வரர், அன்னை வித்திஜோதி நாயகி என்கின்ற சோதி மின்னம்மை, தலமரம் கடம்பு, தீர்த்தம் சக்தி தீர்த்தம். மிக சிறப்பான திருக்கோயில். இங்கே சம்பந்த பெருமான் பாடும் பொழுது, வானமர் திங்களும் நீரும் அருவிய வார்சடையானை, தேனமர் கொன்றையினானை தேவ தொழப்படுவானை, காணமரும் பிணை புழுகி கலைபயிலும் கடம்பூரில், தானமர் கொள்கையினானை தாழ் தொழ வீடு எளிதாமை. நீங்கள் வீடு பேரடைய வேண்டும், ஆனால் இவரை எழுதி வழிபடுங்கள் எளிது என்கிறார். அதே போல அப்பரடிகள் நன்கடம்பனை பெற்றவள் பங்கினும் தென் கடம்பை திருக்கர கோயிலாம், தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் அணி செய்து கிடப்பதே என்று பாடிய அற்புதமான திருத்தலம். அருட்பாவிலே பாரில் உடம்பூர் பவத்தை ஒளித்து அருளும் மேன்மை, கடம்பூர் வாழ் என் 2 கண்ணே என்று பேர். என்னுடைய பிறவியை அழித்து உடம்பு இல்லா பெருவாழ்வை தருபவர் இந்த கடம்பூர் பெருமான் என்று வள்ளல் பேசுகிறார். ஆக திருவருள் துணையோடு இன்று 2 திருத்தலங்கள் தரிசித்தோம். முதல் திருத்தலம் திருநாரையூர், 2வது திருத்தலம் மேலக்கடம்பூர். திருவருள் கூட்டுவிக்க இறையருள் இன்றி எதையுமே செய்ய முடியாது.